கடைசியா நம்ம பார்க்க போற படம் 2013 ரிலீஸ் ஆன விஸ்வரூபம். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, விஸ்வநாத் அப்படிங்கிற கதக் டீச்சர் நியூயார்க்ல சிம்பிளா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு அவங்க ஒய்ஃப் கூட. இவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். கிரீன் கார்டுக்காக இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. விஸ்வநாத் மேல ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சு அவனை டிவோர்ஸ் பண்றதுக்காக பிரைவேட் டிடெக்டிவா அவன் ஒய்ஃப் வந்து அனுப்பி வைப்பா. பை இவனை ஃபாலோ பண்ணும்போது விஸ்வநாத்தோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னங்கிறது வெளியே தெரிய வருது. விஸ்வநாத்ங்கிறது விஸ்வநாத் கிடையாது, விஷாம் அகமது காஷ்மீரி ரா ஏஜென்ட். ஆப்கானிஸ்தான்ல டெரரிஸ்ட் குரூப்புக்குள்ளார புகுந்து அந்த குரூப்பை வந்து அமெரிக்கா பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருப்பான். ஒரு இந்தியன் ஸ்டைல்ல சூப்பரான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். அந்த வேர் ஹவுஸ்ல நடக்கிற ஃபைட் சீனுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது தான் ஸ்பைனா வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பயங்கரமா ஸ்டைலிஷா இருக்க மாட்டாங்க, யார் வேணா ஸ்பையா இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் நிறைய பிரான்சைஸ்ல வந்து இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ்ல எல்லா படமே நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்து ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் தான். அதே மாதிரி போன் சீரியஸ், மேட் டேமன் நடிச்ச போன் சீரியஸ், அதுவும் எல்லாமே செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் சீரியஸ், இது எல்லாமே வந்து ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளே வச்சு பயங்கர கமர்ஷியலான ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர்.